பெண்கள் தான் சொல்லும் 10 ஜென்ம ஆண்கள் எடுத்து 10 ஜென்மம் போராடி சித்தி பெறுவதை ஒரு பெண் ஒரு ஜென்மத்தை சித்தி பெற வாய்ப்பு இருந்தும் அவருக்கு சொல்லித்தர நாதி இல்லை. அவங்க சொல்லித்தர கேட்கறாங்க, அவங்க சொல்லித்தர மாட்டான், சொல்லித்தர கேட்க நாதி இல்லை. என்ன காரணம்? இளம் வயசு பெண்கள் வெளியே போக முடியாது. வயசுக்கு வந்த பெண்கள் வெளியே போனால் தாய் தந்தை கட்டுப்பாடு, திருமணம் வெளியே போனாக்க கணவன் கட்டுப்பாடு. அவருக்கு தேவை அந்த கட்டுப்பாட்டில் அவங்க இருக்காங்க. அவர்களுக்கு உபாய் என்னன்னா, யார் கட்டுப்பாடு இருந்து உன்னை என்ன செய்ய முடியும்? நீ இப்போ கேட்குறேன் நான் உன்னை, வயதுக்கு வந்த பெண், நீ தாய் தந்தை கட்டுப்பாடு இருந்து தாய் தந்தை கட்டுப்பாடு தான் இரு. நீ என்ன எப்போ வெளியே போக இரு, வீட்டில் தான் இருந்தேன், வெளியே போகக்கூடாது, வாசிக்கு வந்து நிற்கக்கூடாது. ஆமாம், சரியா, பரவாயில்ல, நான் இருக்கிறேன் ஐயா. வீட்டுக்குள்ள இருக்க இல்லை, வீட்டுக்குள்ள யார் இருக்கான்? உள்ள பதஞ்சலி முனிவர் இருக்கிறார், திருஞான சம்பந்தர் இருக்கிறார், ஞான கடல் நந்தீசன் இருக்கிறார், அகத்தீசர் இருக்கார், வீட்டுக்குள்ளே இருக்கிறார். வணங்கி வீட்டுக்குள்ளே வணங்கிக்க, கூப்பிட்டுவார். வெளியே போக அவசியம் இல்லை. கட்டுப்பாடு தான் இருக்கிற இரு. என்ன இப்போ நீ கட்டுப்பாடு தான் இருக்கிற இரு. பெண் தானே, சிறு வயசு பெண் தானே, நீ வயதுக்கு வந்து பெண் தானே, எங்கே போகிற? வீட்டுக்குள்ளே இரு, கட்டுப்பட்டே இருறேன். வீட்டுக்குள்ளே இருந்து கூப்பிட்டுப்பார். சிறு வயசு பெண்கள் தானே, கூப்பிட்டுப்பார். அப்படியே கூப்பிட ஜென்மத்தை என்ன கேட்குறா பெண்கள் கேட்குறாங்க. போதும் அதே தாயே, நான் எடுத்த பிறகு போதும்மா, எனக்கு அருள் செய்ய தாயே, இப்போ எடுத்து போதும்மா. யாரையே கூப்பிட்டுனா? யாராம்மா? அம்மாங்கிறேன். இதுதான் பதஞ்சலி முனிவனையும் ராமலிங்க சாமியையும் அகத்தீசனா கூப்பிட்றான், தாயை தேன்னு அழைக்கிறேன். அது அகத்தீசனா தாயேன்னு கூப்பிட்றான், பெண்ணு கூப்பிட்றான். ஞான பண்டிதனே அம்மாங்கிறான், ஒரு பெண்ணு கூப்பிட்றான் அம்மாண்ணா. என்னப்பா என்ன நான் தான் நான் ஆண் மகனாச்சுண்ணா, எனக்கு நீ தாய் தானே ஐயா? ஒரு பெண்ணு கேட்குறா, எனக்கு நீ தாய் தானே, என்னை வழியெடுத்து செல்லணும்ல, இதை நீ மீண்டும் பெறவாது இருக்க, நீ தான் அருள் செய்யும் தாயண்ணா. சுப்பிரமணியரை பார்த்து ஒரு பெண்ணு கேட்குறா, தாயே, கருணையின் சிகரமே, எத்தனையோ பாவிகளை ரசித்து அருளியை பெருந்தகையை, பேராற்றலே, கருணை கடலே, வள்ளலே, வான்பொருளே, தூய்மையே, வாய்மையே, தயாநிதியே, தற்பர ஜோதியே, கற்பூர தெய்வமே, தேனே, தெளிவே, தகட்டாத தெல்லமுதே, தீஞ்சு வாய்ப்பாகுவே, என்னை ஏற்ற அருள் செய்யணும் தாயேன்னு ஒரு பெண்ணு கேட்குறா. அஞ்சியல் மகளே, உன்னை காப்பாற்றுகிறேன். ஏன்னா அவனுக்கு என்ன வேணும்னா, இனி நான் பெறவாதிருக்க அருள் செய்யணும் கேட்டான். அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்குறா. இது தாய் தந்தை கட்டுப்பாட்டு உள்ளவர் கேட்குறா. இதை ஒரு கணவனுடைய கட்டுப்பாட்டு உள்ளவர் கேட்கிறா. கேட்டு வரா, இப்படியே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வர்றான். கேட்க ஆசான் மனம் இறங்குறான். இறங்கி உடைச்சி தரான் அவனோட பிறவியை, உடைச்சி உன்னை நிலை வைத்துறான்.